பைரவியின் கல்நெஞ்சத்தை கரைக்க ஆறுமுகம் செய்த இந்த கொடூரமான உயிரை பணயம் வைக்கும் வேண்டுதலை பார்த்து பைரவி ஓடி வந்து ஆறுமுகத்தை கட்டிப்பிடிப்பாரா? அதே நேரத்தில் ஆறுமுகத்தின் தங்கையை கடத்தி செல்ல வந்த ரவுடிகளை ஒழித்துக்கட்ட காளி அவதாரம் எடுத்து நடுரோட்டில் கையில் ஆயுதத்தோடு வந்து நிற்கும் அந்த சிங்கம் யார் தெரியுமா? இந்த அனல் பறக்கும் எபிசோடில் நடந்த அத்தனை அதிரடி திருப்புமுனைகளையும் இப்போது நாம் விலாவாரியாக பார்க்கலாம் வாங்க. எபிசோடின் ஆரம்பத்திலேயே கோவில் வாசலில் அன்னபூரணி அம்மா கதறி அழுது கொண்டு இருக்கிறார். அவர் அழுது புலம்புவதை பார்த்த கோவில் ஐயர், ஏன் அம்மா இப்படி கண்ணீர் விடுகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அன்னபூரணி, ஐயா, நான் என் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் இப்போது என் குடும்பமே இரண்டாகி விட்டது. என் பையன் ஆறுமுகத்திடம் இருந்து பைரவியை பிரித்து விட்டார்கள். பைரவி இல்லாமல் என் பையன் ஆறுமுகம் எப்படி உயிர் வாழ்வான் என்று எனக்கு தெரியவில்லை. என் கண்ணெதிரிலேயே என் பிள்ளையின் வாழ்க்கை நாசமாகி நிற்பதை பார்த்து என் மனம் தாங்கவில்லை என்று சொல்லி நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுகிறார். இதை கேட்ட ஐயர், அம்மா, நீ கவலைப்படாதே, உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை இந்த அம்மன் சன்னதியில் தீச்சட்டி ஏந்தி அங்கபிரதட்சணம் செய்து கையில் கற்பூரம் ஏற்றி உனக்கு யாரோடு சேர்ந்து வாழ வேண்டுமோ அவர்கள் பெயரை சொல்லி வேண்டிக்கொண்டால் எந்த தடங்களும் இல்லாமல் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று ஒரு மிக கடுமையான பரிகாரத்தை சொல்கிறார். இதை கேட்ட அன்னபூரணி உடனே ஆறுமுகத்திற்கு போன் செய்து, நீ உடனடியாக பொன்னியம்மன் கோவிலுக்கு வா, உனக்காக ஒரு வேண்டுதல் இருக்கிறது என்று சொல்லி அவசரமாக அழைக்கிறார். ஆறுமுகமும் காரை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வேகமாக வந்து இறங்குகிறான். அங்கு வந்து பார்த்தால் அன்னபூரணி அழுது கொண்டு இருக்கிறார். என்ன அம்மா, எதற்கு என்னை அவசரமாக வர சொன்னாய் என்று ஆறுமுகம் கேட்க, அன்னபூரணி, இந்த கோவிலில் நீ ஒரு கடுமையான வேண்டுதலை நிறைவேற்றினால் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் மனைவி பைரவி மீண்டும் உன்னை தேடி வருவாள். அவளை இந்த அம்மனே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்று சொல்கிறார். இதை கேட்ட ஆறுமுகம், தன் உயிரினும் மேலாக காதலிக்கும் பைரவி மீண்டும் கிடைப்பாள் என்றால் நான் எந்த கஷ்டத்தையும் தாங்குவேன், என் உயிரை கூட கொடுப்பேன் என்று சொல்லி அந்த கடுமையான வேண்டுதலை செய்ய சம்மதிக்கிறான். அதன் பிறகு ஆறுமுகம் சட்டையை கழற்றிவிட்டு வெறும் உடம்போடு அம்மன் சன்னதியில் வந்து நிற்கிறான். ஐயர் அவனுக்கு மாலை அணிவித்து அவன் மீது புனித நீரை ஊற்றி அவனை தயார் செய்கிறார். ஆறுமுகம் சாமி கும்பிட்டு விட்டு முதல் வேண்டுதலாக அந்த சுட்டெரிக்கும் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும் தீச்சட்டியை தனது வெறும் கைகளில் எந்த ஒரு துணியும் இல்லாமல் அப்படியே தூக்கி பிடித்துக்கொள்கிறான். அந்த நெருப்பின் அனல் அவன் முகத்தில் அடிக்கிறது, கைகள் சுட்டு எரிகிறது. ஆனால் பைரவி மீண்டும் கிடைப்பாள் என்ற நம்பிக்கையில் அந்த வலியை எல்லாம் பொறுத்துக்கொண்டு அம்மன் சன்னதியை சுற்றி வலம் வருகிறான். சரியாக இதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கிறது. ஒரு கையில் பூஜை கூடையோடு பைரவி அதே கோவிலுக்கு வருகிறாள். வந்தவள் தூரத்தில் ஆறுமுகம் தீச்சட்டி ஏந்தி வருவதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நிற்கிறாள். அப்போது அங்கு சாமி கும்பிட வந்த சில பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள். பாவம், அந்த மனுஷன், அவர் பொண்டாட்டி அவரை பிரிந்து போய்விடக்கூடாது என்று அம்மனை வேண்டி தீச்சட்டி எடுக்கிறார். அவர் உடம்பு முழுவதும் மிளகாய் சாந்து தடவி அங்கபிரதட்சணம் செய்து கையில் கற்பூரம் ஏந்தி வேண்டிக் கொண்டால் அவர் நினைத்தது நடக்கும் என்று அந்த பெண்கள் பேசிக்கொள்வதை மரத்தின் பின்னால் நின்று கேட்டுக்கொண்டு இருக்கும் பைரவியின் மனதுக்குள் ஒரு பெரிய இடி விழுகிறது. தனக்காகவா இந்த கொடூரமான வேண்டுதலை ஆறுமுகம் செய்கிறான் என்று அவளது கண்கள் கலங்குகிறது. அவளுக்கு ஆறுமுகத்தை பிடிக்காது, விவாகரத்து வேண்டும் என்று தாலி வரை கழற்றி வீசியவள் இன்று தன் கணவன் படும் கஷ்டத்தை பார்த்து அவளது கல்நெஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்குகிறது. அடுத்ததாக ஆறுமுகம் கோவில் தரையில் படுத்து அந்த கொதிக்கும் வேலில் அங்கபிரதட்சணம் செய்யத் தொடங்குகிறான். அவன் உடல் அந்த கரடு முரடான கற்களில் பட்டு உரசுகிறது. அன்னபூரணி அழுதுகொண்டே அவன் வரும் வழியில் எல்லாம் தண்ணீரை ஊற்றி அவன் கஷ்டத்தை குறைக்க பார்க்கிறார். இதை தூரத்தில் கோவில் சுவற்றின் ஓரமாக நின்று பார்த்து கொண்டு இருக்கும் பைரவி தனது சேலையை இறுக்கி பிடித்துக்கொண்டு வலியில் துடிக்கிறாள். அவன் தரை தோய உருண்டு புரண்டு வருவதை பார்க்க பார்க்க பைரவியின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டுகிறது. இவ்வளவு நாட்களாக ஆறுமுகத்தின் மீது இருந்த கோபம் எல்லாம் இப்போது குற்றவுணர்ச்சியாக மாறுகிறது. கடைசியாக ஆறுமுகம் அம்மன் முன்னே வந்து மண்டியிட்டு அமருகிறான்.
அவனது 2 கைகளிலும் ஐயர் கற்பூரத்தை வைத்து அதை ஏற்றி விடுகிறார். அந்த கற்பூரம் எரிந்து அவனது கைகளைச் சுடுகிறது. ஆறுமுகம் வலியில் கண்களை மூடிக்கொண்டு பைரவி 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 என்று 100 முறை அந்த நெருப்பின் வலியை பொறுத்துக்கொண்டு தன் மனைவியின் பெயரை உச்சரிக்கிறான். இதை கோவில் இரும்பு கேட் வழியாக மறைந்து நின்று பார்க்கும் பைரவி முற்றிலுமாக உடைந்து போய் தேம்பி தேம்பி அழுகிறாள். இவ்வளவு காதலை வைத்து இருக்கும் ஆறுமுகத்தை போய் நாம் பிரிந்து விட்டோமே என்று அவளது மனம் சுக்குநூறாக உடைகிறது. இங்கு கோவிலில் இப்படி ஒரு உருக்கமான சம்பவம் நடந்து கொண்டு இருக்க அங்கே ஆறுமுகத்தின் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கொண்டு இருக்கிறது. டிஎஸ்பி சஞ்சய் மற்றும் ஒரு ரவுடி கும்பல் ஜீப்பில் ஆறுமுகத்தின் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டில் ஆறுமுகத்தின் தங்கை காயத்ரி தனியாக சமையலறையில் காய்கறி வெட்டிக்கொண்டு இருக்கிறாள். அந்த ரவுடி கும்பல் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைகிறது. அந்த ரவுடி காயத்ரியை பார்த்து, உன் அண்ணன் என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான், அதனால் இன்று உன்னை தூக்கிட்டு போய் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேண்டா என்று சொல்லி மிரட்டுகிறான். இதை கேட்ட காயத்ரி கொஞ்சம் கூட பயப்படாமல் சிங்கப்பெண்ணாக கையில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த ரவுடிகளை எதிர்த்து சண்டை போடுகிறாள். என் மேல கை வச்சா குத்தி கொன்றுவேன் என்று கத்தி கூச்சலிடுகிறாள். ஆனால் அந்த ரவுடிகள் இரக்கமே இல்லாமல் அந்த பெண்ணின் முடியை பிடித்து இழுத்து அவளை கீழே தள்ளி அடித்து துன்புறுத்துகிறார்கள். காயத்ரி தரையில் விழுந்து வலியால் துடிக்கிறாள். அவளை ஒரு மிருகத்தைப் போல தூக்கிக்கொண்டு போய் வீட்டின் வெளியே நிற்கும் ஜீப்பில் ஏற்றி கடத்திக்கொண்டு வேகமாக கிளம்புகிறார்கள். இப்போது வருகிறது அந்த அதிரடியான கிளைமேக்ஸ் காட்சி. அந்த ரவுடிகள் காயத்ரியை கடத்திக்கொண்டு அந்த காட்டு வழியில் ஜீப்பில் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போது திடீரென்று அந்த ஜீப்பிற்கு நேர் எதிராக நடுக்காட்டில் கையில் ஒரு பெரிய சிலம்ப கம்பை பிடித்து கொண்டு ஒரு சிங்கம் போல ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்து இருக்கிறது. பார்ப்பதற்கு அச்சு அசலாக சாட்சாத் அந்த காளியம்மனே நேரில் இறங்கி வந்து நிற்பதைப் போல ஆக்ரோசமாக நிற்கிறாள். அவளை பார்த்ததும் ஜீப்பை ஓட்டி வந்த ரவுடிகள் அதிர்ச்சியில் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துகிறார்கள். கையில் ஆயுதத்தோடு அந்த ரவுடிகளை கொல்ல காத்து கொண்டு இருக்கும் அந்த பெண் யார்? அவள் சிந்துவா இல்லை பைரவியா என்ற மிகப்பெரிய சஸ்பென்ஸோடு இந்த எபிசோட் முடிகிறது. நாளைய எபிசோடில் கண்டிப்பாக நடக்கும் என்று நான் அடித்து சொல்லும் 2 விஷயங்கள் என்னவென்றால், இந்த கடுமையான வேண்டுதலை முடித்த பிறகு ஆறுமுகத்தின் கைகள் வெந்து போயிருக்கும். அதை பார்த்து தாங்க முடியாத பைரவி ஓடி வந்து ஆறுமுகத்தை கட்டிப்பிடித்து அழுது தனது காதலை வெளிப்படுத்துவாள். அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து அவர்கள் ஒன்று சேருவார்கள். இரண்டாவதாக நடுரோட்டில் கையில் கம்போடு நிற்கும் அந்த மர்ம பெண் நிச்சயம் அந்த ரவுடிகள் அனைவரையும் அடித்து துவம்சம் செய்து காயத்ரியை காப்பாற்றி அந்த டிஎஸ்பி சஞ்சய்க்கு ஒரு மரண பயத்தை காட்டுவாள். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன அதிரடி நடக்கப் போகிறது என்று.